வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். காளான் செய்வது எப்படிங்கிறது நம்ம செய்ய போகிறோம். காளான் கிரேவி. முதல்ல எண்ணெயை ஊற்றலாம். எண்ணெயை ஊற்றிட்டு உப்பு போடுறோம். சீரகமும் போடுறோம் கொஞ்சம். அதுக்கு பின்னால் மிளகு 2 சேர்த்துக்கலாம். இது பொரியட்டும். கிராம்பு, இந்த மாதிரி சோம்பு, இந்த மாதிரி இதை சேர்த்துக்குவோம். சேர்த்துக்கிட்டு கொஞ்சம் கிரேவி அதிகமாக வேணும் அப்படின்னா கொஞ்சம் கூடுதலாக வெங்காயம் சேர்த்துக்கலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. வெங்காயம் வணங்குறதுக்காக லேசாக கொஞ்சம் உப்பு தூள் விடலாம். ஏன்னா அப்போ தான் வேகமாக வெங்காயம் நல்லா வதங்கட்டும். இப்போ தேவைப்பட்டால் பொடியாகவும் கொத்தமல்லி பொடியாகவும் சேர்ப்பாங்க. அது நம்மளுக்கு அது சரி வராது. நல்லா வாசனையாக வர்றதுன்னா கொத்தமல்லி, குண்டு கொத்தமல்லியை போட்டு கொஞ்சம் இது பண்ணால் தான் கொஞ்சம் நல்லா வாசனையாக இருக்கும் கிரேவிலாம். அது அந்த மெத்தடு தான் நான் பண்ணிட்டுருக்கேன். நல்லாயிருக்கும். கொஞ்சமாக போட்டாலும் நல்லாயிருக்கும். இப்போ நம்ம தக்காளியை சேர்க்குறோம். இதோடையே நல்லா வணங்கட்டும். தக்காளி வெங்காயம் நல்ல வாசனை வர வரை நல்லா வணங்கினா தான் அது ஒரு நல்ல ஸ்மெல் அடிக்கும். நல்ல விரும்புல வந்தது மேலே இறக்கி வச்சிட்டோம்னா அது மிக்சியில் அரைக்கணும். அப்போ தான் நல்லாயிருக்கும். தக்காளி வெங்காயம் நல்லா வணங்கி வச்சுட்டோம். அப்போ தான் நல்லாயிருக்கும். அந்த பச்சை வாசனை போகிற வரையிலும் கொஞ்சம் வணக்கம். அதுதான் கிரேவி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இது நல்லா வணங்கிடுச்சு. ஆஃப் பண்ணிக்கலாம். குக்கரை வச்சுக்குவோம். குக்கரை வச்சு எண்ணெயை ஊற்றலாம். எண்ணெயை ஊற்றிட்டு கொஞ்சம் சூடு ஆனதுக்கு பின்னால் இப்போ கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சு வரட்டும். கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்து இப்போது வெங்காயம் தக்காளி வணக்கிறத இப்போ ஆற வச்சாச்சு. ஆற வச்சதுக்கு பின்னால் இப்போ மிக்சியில் அடித்து ஒரு சாந்து மாதிரி நம்ம வச்சுக்குவோம். நல்லா நைஸாக அரைச்சாச்சு. வெங்காயம் தக்காளி வணங்கியாச்சு. இந்த கிரேவிக்கு அரைச்ச இந்த வெங்காயம் தக்காளியை இதோடையே நம்ம ஆட் பண்ணுறோம். இப்போ இதோடையே வீட்டில் அரைச்ச குழம்பு பொடியை நான் இதோட ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணுறோம். நல்லா கிண்டி விட்டுக்கணும். இது பச்சை வாசனை போகிற வரையிலும் நல்லா வணக்கிடணும்.
இந்த மசாலாலாம் நல்லா சேர்ந்துருச்சு. இதுக்கு பின்னால் இந்த காளான் ஒரு பாக்கெட் வாங்கியிருந்தோம். இப்போ எல்லாத்தையும் இதோடையே ஆட் பண்ணணும். நல்லா கொஞ்சம் அந்த இதோடையே சேர்ந்து வணங்கட்டும். அப்போ தான் நல்லாயிருக்கும். கொஞ்சம் கிரேவிலாம் பிடிக்கும் அப்படியே அந்த காளானுக்குள்ளே. இதோடையே ஆட் பண்ணுறோம். இது ரெண்டையும் ஆட் பண்ணோம்னா நல்லாயிருக்கும். காளானும் உருளைக்கிழங்கையும் போட்டால் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். மட்டன் தோத்துரும் அந்த மாதிரி இருக்கும். நம்ம அந்த மிக்சியில் இருக்கிற கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கணும். கொஞ்சமாக தண்ணி ஊற்றினா போதும். ரொம்ப தண்ணி ஊற்றினோம்னா அவசியம் இருக்க கூடாது. இதில் இதுலேயே கொஞ்சம் அப்படியே மிதமாக வேகட்டும். இதோடையே கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். இப்போது கொத்தமல்லியை அப்படியே தூவி விட்டுக்கலாம். குக்கரை நல்லா மூடிக்கலாம். விசில் வரட்டும், ஒரு விசில் வரட்டும். வந்ததுக்கு பின்னால் இப்போ காளான் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இப்போ எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ நல்லா கலர்ஃபுல்லாக பார்த்தீங்களா, எண்ணெய் கூடி அழகாக வந்திருக்கு. நல்லா ரெட் கலரில் அழகாக வந்திருக்கு. இது சப்பாத்தி, பூரி, சாதம் எல்லாத்துக்குமே சூப்பராக சாப்பிட்லாம். எவ்வளோ நல்லா இருக்குது பார்த்தீங்களா. ஸ்மெல் நல்லா இருக்குது. நீங்கள் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள்.